குடும்பத்திலிருந்து எழுப்பி கர்த்தர் இன்னைக்கு ஒரு அமைச்சராக்கி நமக்காக கிறிஸ்தவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா முதலமைச்சர் வரைக்கும் போய் பேசி உதவி செய்கிற ஒரு நல்ல பொறுப்பில தேவன் வைத்திருக்கிறார். அதனால கிறிஸ்தவனுக்காக மட்டும் அல்ல, அவங்க எல்லாரையும் நேசிக்கிறவர்கள், எல்லாருக்கும் நன்மை செய்கிற இருதயை கொண்டவர்கள். எல்லா வல்லதுகிற முயற்சி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். தம்ப்நெயில பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, மறுபடியும் மோகன் சிலாசோசா அப்படின்னு கேட்குறீங்க. நான் அவரை குறித்து பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். எங்கள் அண்ணன் நல்லவர். ஆனால் மறுபடியும் வந்து இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு அவர் மறுபடியுமாய் வந்துட்டு பின்னால் இந்த முட்டு கொடுக்கறது தான் எங்களை போன்றவர்களுக்கு மிக கடினமான கோபம் வருது. ஏன்னா பாருங்கள், கடந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு ஜெப கூட்டத்தை அவர் நாகர்கோயிலில் நடத்துகிறார். ஒரு பெரிய ஊழிய கூட்டம். நாங்கள்லாம் வரவேற்கிறோம், அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். இது மாதிரி நல்ல கூட்டங்கள் நடத்துறது எங்களுக்கு அவர் மேல் மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவர் மேல் நாங்கள் நல்ல ஒரு அபிமானம் வச்சுருக்கோம். ஏன்னா கிறிஸ்தவத்தில் இருக்கிற நல்ல மிகச்சிறந்த ஒரு தலைவரில் ஒருத்தராக இருக்காரு. இன்னைக்கு முன்னெடுத்துகிற தமிழ்நாட்டில் பிரபலமான ஊழியக்காரில் ஒருவராக இருக்காரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்துக்க மாட்டேன்றார் பாருங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி அவருக்கு போய் நான் மறுபடியும் புத்தி சொல்லணுமா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சின்ன வருத்தம். ஏன்னா எங்கள் அண்ணன் மேலே வந்து குறை சொல்ல எனக்கு பிடிக்கல. ஏன்னா இப்படி ஒரு ஊழியக்காரனை போய் நான் குறை சொல்லக்கூடாது. ஆனால் பாருங்கள், மறுபடியும் என்ன பண்ணுறது, அப்படியே தான் அவர் செய்கிறாரு. கடந்த நாட்டில் போய் நாகர்கோயிலில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாருங்க, எல்லாருக்கும் தெரியும். அதில் என்ன பண்ணுறாரு, ஒரு அமைச்சர் ஒருத்தர், அந்த அமைச்சரை முன்னால் நிறுத்தி அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. அவர் திமுக அமைச்சர், அவரை பற்றி நல்லா தெரியும். 2 வாட்டி திமுகவில் அவரை திருப்பி அமைச்சர் பொறுப்புலேருந்து எடுத்துட்டு வேறு வழி இல்லாத கிறிஸ்துவனுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாத திருப்பி திமுக வச்சிருக்கு. ஏன்னா அவர் எதுக்காக எடுத்தாருன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாரு, உங்கள் பகுதியிலிருந்து ஒரு பெரிய தலைவரை அழைத்திருக்கிறேன், அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, பிரச்சனை வந்து வரும்போது உடனே போய் முதலமைச்சர்கிட்ட போட்டு எல்லா காரியத்தை சாதிச்சிடுவார், எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவார் கிறிஸ்துவங்களுக்கு. எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா அது? அண்ணன் எப்படி துணிச்சலாக இப்படி உட்காந்து பேசுகிறான்னு தெரியல. 2 காரியம் சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று, அவர் இருக்கிற அந்த நாகர்கோயிலில் பல திருச்சபை பூட்டப்பட்டிருக்கிறது. 8க்கு மேலே சபை பூட்டப்பட்டு இருக்கிறது. 15-20 சபைக்கு மேலே கட்டடம் போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவனாலும் அங்கே சபையை திறக்க முடியல. எவ்வளவு கேவலமா இருக்குது. அங்க அமைச்சராக இருக்கிறாரு ஒரு பாஸ்டருடைய பையன், அவருக்கு அங்கே துப்பு இல்லை ஒரு சபையை திறக்கிறதுக்கு. பல சபைகள் அங்கே பூட்டப்பட்டு 2-3 சபைகளை திறக்கிறதுக்கு அவர்கள் எல்லாம் பிஜேபியில கார்டு வாங்கிட்டு திறந்துருக்கான். கேவலமா இல்லையா இது? அந்த ஊர்ல நாகர்கோயிலில் உட்காந்துட்டு இவர் சொல்றாரு, அப்படியே ஏதாவது ஒரு காரியம்னா உடனே முதலமைச்சர்கிட்ட போய் அப்படியே பேப்பரை கிழிச்சிட்டு வரன்ட்டு. ஒரு சபையை திறக்கணும். அங்க ஒரு சபையை திறக்க துப்பு இல்லாத ஒருத்தனை நிற்க வச்சுட்டு அவர் சொல்றாரு, அடுத்த தேர்தலுக்கு அவர் ப்ரொமோட் பண்றாரு. இவர் யார் தெரியுமா, ஒரு பாஸ்டருடைய பையன். பாஸ்டருடைய பையன் திமுக வந்து திருடலாம் ஒத்துக்குவீங்களா? நாங்கள் திருப்பி சொல்றோம், திமுக என்ற கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும். அது 2 கட்சி தான் இருக்கு, திராவிட கட்சிகள் 2மே. ஒன்று அண்ணா திமுக, ஒன்று திமுக. திமுக காரன் அண்ணா திமுக காரனை திருடன்றான், அண்ணா திமுக காரன் திமுக காரனை திருடன்றான். மாறி அவர் திருடனை சொல்லி கருணாநிதி இவ்வளவு திருடி விட்டார்னு அவன் சொல்றான், ஜெயலலிதா இவ்வளவு திருடி விட்டார் இவன் சொல்றான். இப்படி சொல்லி கூட இந்த 2 கட்சி நீதி கட்சியை போல நிக்க வச்சுட்டு நீங்க மறுபடியும் முட்டு கொடுக்குறீங்க. நான் உனக்கு தெரியாத கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, தெரியாத பேசல? கடந்த நாட்கள்ல நீங்க ஒரு பெரிய வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டு 117 நாடுகள்ல உங்க மினிஸ்ட்ரிக்கெல்லாம் கூப்பிட்டு சென்னையில கூப்பிட்டு பலரை வெளிநாடுகள்ல இருந்து கூப்பிட்டு இருந்தீங்க. 4 மாவடிக்கு வந்து மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துனீங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னு தெரியுமா? மக்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன். உங்க கூட்டத்துக்கு வந்த பலர் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்த அனைவரையும் கொழும்புக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அனுப்பிச்சிட்டாங்க விவரம் என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு. அது அரசியல், அதுக்காக சொல்ல வரல. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் திருப்பி அனுப்பப்பட்டான். உங்க கூட்டத்துக்கு வந்தவங்க, உங்க கூட்டத்தை வந்த அத்தனை பேரையும் வெளியே போய் எந்த இதுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கூட்டத்தை போட்டு சொன்னீங்க. எதுக்கு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அந்த ராத்திரியில் 11 மணிக்கு கூப்பிட்டு, நாளைக்கு ஒரு சனிக்கிழமை இரவுல நாளைக்கு இங்கே வந்த ஊழியத்துக்கு வந்த யாரும் ஊழியத்துக்கு போகாதீங்க, எந்த திருச்சபைக்கு போகாதீங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பொறுப்பு இல்லைன்னு. காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன். குறும்பூரில் உங்களுடைய மீட்டிங்கை பேசிட்டு வெளியே வந்த ஒரு நபர், அவர் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு குழு போய் ஒரு கைப்பிரதி கொடுத்தாங்க. அவங்களை போலீஸ் கைது செய்தது. அவர்களை காப்பாற்றவில்லை. நீங்கள் சொன்னீங்களே, நீங்க மினிஸ்டர், ஏன் அவரை கூப்பிட்டு காப்பாற்றல? நீங்க
அவர்களை ஏன் அன்றே தூத்துக்குடியிலிருந்து அவங்க டீபார்ட் பண்ண சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள்? இதே திமுக ஆட்சியில தான் அது. உங்களால் உங்களை நம்பி வந்த ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒரு தெருவிலே போய் டிராக்ஸ் கொடுத்தவரை கூட உங்களால காப்பாற்ற முடியல. நீங்கெல்லாம் பேசக்கூடாது அரசியல. ரத்தம் கொதித்து நாங்கள் தான் பேசணும். அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் உங்க ஊர்ல இருந்து ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற ஒரு காவல் நிலையத்தில் இருக்கிறவன உங்களால விடுதலை ஆக்க முடியல, உங்க போலீஸால விடுதலை ஆக்க முடியல, உங்களால் ஆயரால் அவனை விடுதலை ஆக்க முடியல. ஏன் எங்களுக்கு கோபம் வருதுன்னா, இந்த தேசத்திலே கிறிஸ்துவரை பாதுகாக்கிற சூழ்நிலை நிற்கிறோம் நாங்க. எங்களுக்கு தெரியும் எல்லா நிகழ்ச்சியும். நாங்க இதை நான் அரசியலாக்க விரும்பல. ஏன்னா நீங்க அவர்களை காப்பாற்றாமல் விட்டு விட்டீர்கள். அவள் திரும்பி உங்க ஊருக்கு வந்தவ நாலுமாவடியில இருந்து குறும்பூர் ஸ்டேஷன்ல இருந்து அவள் கைது செய்யப்பட்டு அவர்கள் அங்கு மறுபடியும் அவர்களை அனுப்பப்பட்டு, நீங்கள் அங்க இருக்கிற யாரையும் எந்த ஊழியத்துக்கும் போகாதீங்கன்னு அவசரமா ராத்திரில கூட்டப்பட்ட எல்லா செய்தியும் எங்களுக்கு தெரிஞ்சு கூட உங்களை குற்றப்படுத்தல, உங்ககிட்ட பேசல. ஏன் இந்த வீடியோவை பேசுறது தெரியுமா? நீங்க தான் போன வீடியோல சொன்னீங்க, திமுக அரசு அப்படி எல்லாம் குடிச்சு, அண்ணா திமுக அரசுல எல்லாம் குடிகாரம் இருந்தா விதவை ஆயிட்டாங்க, இந்த அரசுகள் மாறி மாறி இப்படி செய்யுதுன்னு சொல்லி அப்படி நீங்க பேசுன நீங்க ஒரு திமுக மினிஸ்டர் எப்படி நிக்க வச்சு பேசலாம்? உங்க கூட்டத்துல உங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கலாம்? கேட்கிறேன் நான். அவனை பத்தி அதிகமா அந்த ஆளை பத்தி நான் பேசல. இந்த வீடியோல உங்களுக்கு பின்னால பேசுறாரு ஒருத்தர், கேளுங்க. அவர் தான் சரியா அவரை பத்தி பேசுவார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இங்கு நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும், கிறிஸ்தவர்களுக்கு அரசியலுக்கு வரணும், கிறிஸ்தவர்கள் ஆட்சி அமைக்கணும், கிறிஸ்தவர்கள் கட்சி இங்க வரணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஆட்கள் அடிக்கடி உங்களை வந்து இது மாதிரி திருடர்களையும் கொள்ளைக்காரனை நின்று அவனை என்ன அடுத்த தேர்தலுக்கு ப்ரொமோட் பண்றீங்களா? எப்படி மறைச்சாலும் உங்களுக்கு உள்ள இருக்கிற பூனைக்குட்டி வெளியே வந்து தானே. இதற்காகத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் அந்த மாதிரி இப்படிதான் வந்து திமுக ஆட்சிக்கு வரணும்னு மறுபடியும் விரும்புறீங்களான்னு? எதுக்காக அவங்களால நிக்க வைக்கிறீங்க? என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வைக்க முடியாத அதே அமைச்சர் தான் இதே தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் உங்க பகுதியில் இருக்கிறார். இன்னும் அநேக விஷயம் தெரியும். நான் அதுக்கு உங்களை குற்றம் சொல்ல வரவில்லை. ஆனால் சொல்லுகிறேன், யாராவது எந்த அரசு எவராது இதுக்கு போல கிறிஸ்துவ அரசியல் என்ற கிறிஸ்துவ கட்சியை நடத்தி கொண்டு கிறிஸ்துவர்களுக்காக இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு போராடிக்கிட்டு முழங்காலில் நின்று இந்த தேசத்துல உண்மையும் நீதியும் நியாயமும் ஜெயிக்கணும், ஊழல் அரசியல்வாதிகள் அகற்றப்படணும்ட்டு போராடிட்டு இருக்கோம் 20 வருஷமா. உங்களை மாதிரி ஆட்களை நாங்கள் மரியாதை கொடுத்து அன்போடு பேசிட்டு இருக்கிறோம். எங்கள் வார்த்தைகளை தடிக்க விடாதீர்கள், எங்களோட கோபத்தை தூண்டாதீர்கள். தேர்தல் வருகிறது, உங்கள் வேலையை மட்டும் நீங்க பாருங்க, எங்களை வேலை செய்ய விடுங்கள். நன்றி, வணக்கம். மீதி இப்போ அடுத்து தொடர்றாரு. இவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அவர் கேட்பாரு. நன்றி. ஐயா வணக்கம். இங்குள்ள மக்களை, பெரும்பான்மையான மக்களை இறை நம்பிக்கையின் கீழ் கொண்டு வந்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான பணியை செய்து கொண்டிருக்கீங்க. அந்த அடிப்படையில் உங்கள் மீது எங்களுக்கு அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் நேசமும் உண்டு. ஆனால் நேற்று நாகர்கோவில் நடைபெற்ற கூட்டத்தில் நீங்கள் ஒருவரை புனிதராக்கி உள்ளீர்கள். ஒரு பாலில், அதாவது குழந்தைகள் அருந்தக்கூடிய அந்த பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பில் முறைகேடு செய்த ஒருவரை அரசே சாராயம் விற்று இங்குள்ள பெரும்பான்மையான ஆண்களை கொலை செய்து, பெண்களை விதவைகளாக்கி, குடும்பங்களை நிர்மூலமாக்கி, சமூக குற்றங்கள் ஏராளமாக பெருக காரணமான, அதே போல இங்குள்ள கொலை கொள்ளை இந்த மாதிரிப்பட்ட விடயங்கள் கூட அதிகரிக்க காரணமான ஒரு அரசின் பிரதிநிதியை, இங்குள்ள கனிம வளங்களை வெட்டி தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்த துணை போகக்கூடிய ஒருவரை, இங்குள்ள மலைகளை அழிக்க இயற்கையை சிதைக்க காரணமான ஒருவரை, இங்குள்ள மலைகளை வெட்டி கேரளாவுக்கு கடத்தும் போது தொடர்ச்சியாக லாரிகள் மூலமாக விபத்துக்கள் ஏற்படுத்தி இந்த நிலத்தில் ஏறத்தாழ 380க்கு மேற்பட்ட மக்களை படுகொலை செய்ய காரணமான ஒருவரை, 1600க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமுற்று மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் முடங்கி கிடக்கிறார்கள். அதிலும் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள். இதற்கு காரணமான ஒருவரை ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாக ஊழல் செய்து பெருத்த ஒரு ஊழல்வாதிகளாக மாறி நிற்கக்கூடிய ஒரு அரசின் பிரதிநிதியை நீங்கள் இங்கு புனிதராக காட்ட முயற்சி செய்தது ஏனையா?